திரு ராஜகம்பீரன் அப்பாஸ், இந்த விமர்சனங்கள் இயல்பாக எழத்தானே செய்யும். பார்த்தீங்களா, இது ஒரு திமுகவுக்கு பின்னடைவு, திமுக அரசுக்கு பின்னடைவு அப்படின்னு வரக்கூடிய மணி நேரங்களில், நாட்களில் பிஜேபியோ அதிமுகவோ தாவேக்காவோ இப்போ கேட்கக்கூடிய வாதங்களை இன்னும் கூர்படுத்துவாங்கல்ல. அது அதிமுகவினுடைய அமைச்சரவை அடிக்கடி மாற்றப்பட்டதற்கு உரிய காரணங்களோ விளக்கங்களோ இல்லாமல் கூட மாற்றப்பட்டது மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னும் சொல்ல போனா, எப்பொழுது வேண்டுமானாலும் அமைச்சர்கள் விடுவிக்கப்படலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் சேர்க்கப்படலாம் என்று சொல்வதை ஏதோ ஒரு அதிகார துஷ்பிரயோகம் மாதிரி காட்டுறது அப்படிங்கிறத மக்கள் ஏற்கல. உரிய காரணத்தோடு தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத அப்படிதான் ரசித்து பழக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அதிமுகவில் இந்த ஸ்டைல் ஃபாலோ, இது திமுகவுக்கு தான் புதுசு. திமுகவில் தான் அமைச்சர்களாக நீடிக்கிறவங்க அடிக்கடி விடுவிக்கப்படுவது அல்லது மாற்றுவது அப்படிங்கிற கலாச்சாரம் இங்க இல்லாத ஒரு விஷயம். ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தா இந்த அமைச்சரவை அடிக்கடி மாற்றி அமைக்கப்படலைங்கிறது தான் ரியாலிட்டி இன் கம்பேரிசன் வித் ப்ரீவியஸ் இயர்ஸ். இல்ல, அது ஒப்பீட்டளவில் அதிமுகவோடு ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது திமுகவில் அந்த அளவுக்கு இல்லைனாலும் கட்சியில ஏதாவது ஒரு உட்கட்சி பூசல் இருக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது, பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கிறது அப்படின்னா அது மாற்றுவது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுப்பது, ஜனநாயகத்திற்கு ஒரு மதிப்பு. முக்கியமான கருத்தா பார்க்கல திரு மணிகண்டன், நீங்க எதுக்காக மாற்றப்படுறாங்க அப்படின்னே தெரியாத அளவுக்கு அதிமுக ஆட்சியில் அடிக்கடி அமைச்சரவை மாற்றம் நடக்கும். அதுக்கு காரணங்களே நமக்கு யூகிக்க முடியாது, தெரியாது பல சமயங்கள்ல. ஆனா இந்த முறை திரு செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு வருது, பிளஸ் இங்க திரு பொன்முடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பப்ளிக் சென்டிமெண்ட்டுக்கு மதிப்பளித்திருக்கிறாங்க. ஒரு ரைட் ஸ்டெப் ஏன் பார்க்க முடியாது? அதிமுகவில் ஒரு சிறு தவறு செய்தால் கூட உடனடியாக நீக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி கால அவகாசமே கிடையாது. இங்க முதலமைச்சருக்கு இரவுல தூக்கம் போச்சு, மக்களுக்கு துக்கம் அதிகமாயிடுது. ஏன்னா கடந்த காலம் அவரே பேசினார், நான் காலை எழுகிறவங்க என்ன பிரச்சனை வருதுன்னு. அந்த அளவுக்கு தூக்கம் போன அளவுக்கு முதலமைச்சர் கட்டுப்பாட்டே இல்லை தமிழ்நாடு அரசு. ஆனால் அதிமுக பொறுத்தவரை தவறு என்று தெரிந்தால் அடுத்த நிமிடம் பதவி காலி, அதான் மக்கள் வரவேற்றாங்க. இப்ப இன்னொன்றுங்க, சைவம் வைணவம் என்று இவ்வளவு கொச்சையாக அமைச்சர் பேசலாமா? யாரோ நாடகம் பேசினா சொன்னா அமைச்சர் பேசலாமா? என்ன நாகரிகம் இது? ஒரு அமைச்சருக்கு என்ன வேலைக்கு தவிர? அவரை இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போது இந்த மாற்றத்துல தொடர்த்தினா நீங்க இந்த வாதங்கள்லாம் வைக்கலாம். அவரை தொடர் செய்தா செயலியே மாத்திருக்காங்களே, கட்சி பொறுப்புல இருந்து நீக்கியாச்சு, அமைச்சர் பொறுப்புல இருந்து எவ்வளவு ஒரு சீனியர் லீடர் நீக்கி இருக்காங்க அப்படிங்கும் போது அதை பார்க்கணும். நீங்க ஒரு ஹரிசா, நீங்க சாதாரண கடந்து போகாதீங்க. அதிமுக மிகப்பெரிய போராட்டத்தை நாடு நடத்தியதுங்க. கடந்த வாரம் கூட சேலத்துல அதிமுக கொள்கை துணை செயலர் அக்கா கௌதமி அவர் தலைமையில ஆயிரக்கணக்கான பெண்கள் கோஷம் போட்டாங்க. தமிழ்நாடு பெண்கள் கொஞ்சம் இதாங்க, பெண்களுடைய கோபத்தை தணிப்பதற்காக 1000 ரூபாய் கொடுத்தோம்னு சொன்னீங்க. அந்த 1000 ரூபாய் பெற்றுக்கொண்ட பெண்கள் தான் மிக மோசமாக திமுக செய்த செயலை கண்டிச்சாங்க. இதை இவ்வளவு தாமதமாக அவர் முதலமைச்சர் செய்யறான்னு சொன்னா இது தவறான விஷயம் தான். அதாவது எந்த ஒரு மதத்தையும், அது இந்துவோ கிறிஸ்தவனோ இஸ்லாமியரோ யாராக இருந்தாலும் வழிபாட்டு உரிமை, வழிபாட்டு நம்பிக்கை அவர்களுக்கு உரித்தானது. ஏன்னா ஐயா ஸ்டாருடைய துணையாரே கோயிலுக்கு போறாங்க, அதாவது விருப்பம். ஆனால் கொச்சைப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது தேவையில்லை. இப்ப அடுத்த நாளே திமுக மறுதளிச்சிருச்சு இல்ல. இப்ப ரொம்ப நாள் விட்டுட்டாங்கன்றீங்க. நீங்க முதல்லயே அவங்க கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிட்டாங்க. இப்ப அமைச்சரவை மாற்றும் பொழுது அவரை செய்யறாங்க. மேட்டர் ஆஃப் a week or more. நீங்க கட்சியில வச்சுக்கீங்க. ஆனால் என்னை ஆளுவர் இந்த மாதிரி பேசக்கூடாது, ஆளும் பொறுப்பு இருக்கக்கூடாது. அதை முதலே செய்திருந்தால் வரவேற்கலாம். உண்மையை சொன்னால் எதிர்க்கட்சிகள்ட்ட அழுத்தத்தினாலங்கிறார் திரு செந்தில்வேல். வேற வழி இல்ல. அதிமுக போராட்டத்தின் விளைவுதான் இது. ஓகே சார், பாஜக சேர்த்துக்கலாமா? நிச்சயமா சார், பாஜக எல்லா கட்சியுமே எல்லாருமே சார். ரெண்டு விஷயம் நான் திருப்பி சொல்றேன். ரொம்ப பரந்துபட்ட தளத்துல இந்த விவாதத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி வழக்கு அது ஒரு தனி விவாதம். பொன்முடி பேசிய சர்ச்சைக்குரிய கருத்து அது ஒரு தனி விவாதம். இதை விவாதிக்கலாம்னா நம்ம விவாதிக்கலாம். ஆனால் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒன்று வைக்கிறேன். செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அவர் குற்றவாளியா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு, கடமை நீதிமன்றத்திற்கு இருக்கிறது. அவரை அமைச்சராக நீடிக்க வைக்கலாமா இல்லையாங்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. நான் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அவரை முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்த போது, இன்க்ளூடிங் எடப்பாடி கே. பழனிசாமி அவருடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்த பொழுது அதை பெற்றுக்கொண்டு அன்னைக்கு இருந்து ஆளுநர் மகாராஷ்டிரா போனார். அப்போ நான் கடுமையாக கண்டிச்சாத. இன்னும் அந்த பதிவுகள் இருக்குது. எனக்கு இதில் விருப்பம் இல்லாமல் நான் ஒன்று பேசுகிறேன். மாநில சுயாட்சி சார்ந்து ஆளுநர் செய்ய வேண்டிய வேலைன்னு ஒன்று இருக்குது, அதை ஆளுநர் செய்யட்டும். நீதிமன்றத்திற்கு என்று சில கடமைகள் இருக்கிறது, அவற்றை நீதிமன்றங்கள் செய்யட்டும். நீங்கள் இவர் குற்றவாளி அப்படின்னு ஒருவேளை மக்கள் தீர்ப்பளித்தால் மக்கள் வாக்களிக்க போறாங்க, அது வேற. இது எல்லாத்துக்கும் ஜனநாயகத்தில் வேற வேற ஸ்பேஸ் இருக்குது. ஆனா நீங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்கப்படுதுங்கிறத இங்க இருக்கிற யாரும் மறுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்படி சொல்றேன், 7.5 லட்சம் கோடி ஊழல் என்று சிஏஜி குற்றம் சாட்டியது பாஜக அமைச்சர்கள் மீது.
எந்த பாஜக அமைச்சர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள்? யாரை பதவி விலக சொல்லி இப்போ நீதிமன்றம் சொல்லியது? யாரையா சொல்லியிருக்கிறாங்களா? கண்ணிய குறைவான வார்த்தையை பேசியதற்காக சிக்கல் அப்படின்னு இப்போ பொன்முடியின் மீது வந்திருக்கிறது. எஸ், அது தவறு, அது கண்டிக்கத்தக்கது. அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், வரவேற்போம். நான் அதை விட மோசமான வார்த்தையை நாடாளுமன்றத்தில் ஒரு பாஜக எம்பி பேசினார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு இஸ்லாமிய எம்பியை பார்த்து நீ விருத்த சேதனம் செய்தவன் என்று சொன்னார். நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது. நீங்க அந்த எம்பியை நீங்க வந்து பதவி நீக்கம் செய்து விட்டீர்களா? மல்யுத்த வீராங்கனைகள் ஒரு எம்பியின் மீது பாலியல் புகாரை கொடுத்துட்டு வீதி தோறும் போராட்டம் நடத்தினாங்க. நீங்க அந்த எம்பியை கடைசி வரைக்கும் பதவி நீக்கம் கூட செய்யல. அவரை நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. நான் என்ன சொல்றேன்னா, நடவடிக்கை எடுப்பது ஜனநாயக ரீதியானது. அது பின்னடைவு என்ன இந்த நாட்டில். நடவடிக்கை எடுக்காம நீ என்ன அட்டூழியம் செஞ்சாலும் வச்சுக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப துணிச்சலான நடவடிக்கை. ஒரு வார்த்தை ஹரி, இது ரொம்ப முக்கியமான. நான் என்ன சொல்றேன்னா, திருப்பி சொல்றேன், இந்த கேஸோட மெரிட்டுக்குள்ள நான் போகிறோம்ல, போகணும்னா அது தனி விவாதம், நம்ம பேசலாம். ஆனா கேஸோட மெரிட்டல்ல விவாதம். இங்க ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு அதிகாரம் இருக்கிறது. அது இன்னைக்கு என்னவா கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் ஒரே ஒரு வாதம் வைக்கிறேன். தார்மீக உரிமை அப்படிங்கிற தளத்தில் நண்பர்கள் பேசினார்கள். எஸ், அது உண்மையிலே இருக்கணும், எல்லா கட்சிகளுக்கும் இருக்கணுங்கிறத நானும் ஒரு பத்திரிகையாளனா பதிவு செய்கிறேன். ஆனால் நான் இப்படி வரேனே, மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். மகிழ்ச்சி, வரவேற்போம், வாழ்த்துக்கள். அவர் வந்து ஊழலை ஒழிக்கணுங்கிற ஒரு முயற்சியை கூட நான் வந்து வாழ்த்துறேன். தார்மீக பொறுப்பேற்று குறைந்தபட்சம் தங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் குற்றச்சாட்டுக்கு உள்ளான எது, எங்களிடம் பல லட்ச ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டுதான் இவர்கள் பதவி போட்டார்கள், பல லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு தான் பதவிக்காக பல லட்ச ரூபாய் பணத்தை கேட்டாங்கன்னு ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் மீது இதே மரியாதைக்குரிய தாவேகா தொண்டர்கள் குற்றம் சாட்டினார்கள் அல்லவா? அது ஊழல்ல வராதா? அது முறைகேட்டில் வராதா? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? அவங்க வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்களா? இல்லையா? அப்ப நீங்க இன்னைக்கு ஆட்சியில் இல்ல, அதனால உங்ககிட்ட அமைச்சர். நாளைக்கு ஒருவேளை ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுடைய அமைச்சர்கள் மீது இதே குற்றச்சாட்டு வந்தா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்கன்னு என்ன நிச்சயம்? சோ நான் என்ன சொல்றேன்னா, தார்மீக பொறுப்பு அப்படின்னா எல்லோருக்கும் இருக்கணும். ஒன்று, இந்த விவகாரத்தை பொறுத்தவரை வழக்க தனியா பாருங்க, இவங்களை பதவி நீக்கத்தை தனியா பாருங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். அது எல்லாருக்கும் இங்க சுயாட்சியை கவனிக்கிறவர் நீதிமன்றமும் மற்ற அமைப்புகளும் நீங்க நிறைய பேசுங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பா. இப்போ அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் வந்து அருமையாக ஒரு விஷயத்தை சொன்னார். இது போன்ற வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சில இடங்களில் எழுந்திருக்கு அப்படின்னு இருக்காரு. நம்ம மிக தெளிவாக எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் தலைவர்களும் பல்வேறு மேடைகளில் சொல்லிட்டாங்க, எந்த பொறுப்புக்கும் பணம் வாங்குவது கிடையாது, அப்படிப்பட்ட எந்த விதமான போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டோ கேஸோ எதுவுமே இது வரைக்கும் கிடையாது. இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக இணையதளத்தில் பேசுவது போல இங்க பேசுறதே முதல்ல நான் வந்து சரியா பார்க்கல. நம்ம ஏன் அந்த தார்மீக கடமை எல்லாருமே அதாங்க, தொலைக்காட்சியில் யார் வேண்டுமானாலும் நிர்வாகின்னு பேசப்படலாம். இத்தனை ஆண்டு காலமாக 30 வருடங்களாக 25 வருடங்களாக யாரெல்லாம் தலைவரோடு மக்கள் இயக்கமாக இருக்கும் போதிலிருந்து, ரசிகர் மன்றமாக இருக்கும் பொழுது, நற்பணி இயக்கமாக இருக்கும் பொழுது மக்கள் பணி செய்து வந்தாங்களோ அவர்களுக்கு தான் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கே தவிர்த்து வேற யாருக்கும் இங்க வந்து பணம் வாங்கிட்டு பொறுப்பு போடல அப்படிங்கறத எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நான் தார்மீக கடமைக்கு நான் வரேன். நீங்க சொல்றீங்கல்ல இன்றைக்கு வந்து அமைச்சர்கள் மீது வந்து தார்மீகம், நான் என்னுடைய பார்வை நான் மிக தெளிவா மக்களும் அப்படிதான் பாக்குறாங்கன்னா, இன்றைக்கு ஒரு கோர்ட்டிலிருந்து ஒரு உத்தரவு வந்த பிறகுதான், கோர்ட்டிலிருந்து உங்களை கேள்வி எழுப்ப பிறகுதான் நீங்க இந்த முடிவுக்கு வரீங்க. சரி, நம்ம இதே வேற ஒரு கோணத்துல பார்ப்போம். இன்றைக்கு திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் திமுகவில் இருந்துவிட்டு திமுக மேடைகள்ல எவ்வளவு ஆபாசமாக கீழ்த்தரமாக இஃப்தார் நோன்பு திறந்த பிறகு அந்த விழாவிற்கு பிறகு இஸ்லாமிய பெருமக்களை கீழ்த்தரமாக பேசினார். அவர் மீது வந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? கட்சியை விட்டு நீக்கிட்டீங்களா? இன்றைக்கு வரைக்கும் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இது போன்ற ஆபாச பேச்சாளர்கள் மீதே தார்மீக ரீதியிலாக ஒரு கட்சி நடவடிக்கை எடுக்காத போது இதை மட்டும் நம்ம ஜனநாயக ரீதியில் எடுத்துட்டாங்க, இதை மட்டும் தார்மீக ரீதியில் எடுத்துட்டாங்க அப்படிங்கறத நம்ம இஃப்தார் நோன்பு திறப்பு விழா முடிந்த பிறகு இஸ்லாமிய பெருமக்களையே கொச்சையாக பேசி இருக்கிறாரு. அவர் மீது அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கும் அவர் மேடைகள்ல பேசிட்டு இருக்காரு, தகாத வார்த்தைகள்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் மீது நீங்க இன்னைக்கு வரைக்கும் அவரை நீங்க கட்சியோட தூக்காம மேடைகள்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசின பேச்ச அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் உண்மையிலேயே அவருடைய குழந்தைகளுக்கு காட்ட முடியுமா வீட்டுல? அப்ப இந்த தார்மீக கடமையை ஒரு கட்சி செய்யாத பொழுது, தார்மீக கடமையே ஒரு கட்சி செய்யாத பொழுது இன்றைக்கு கோர்ட்ல வந்து உங்களுடைய தலைமையிலே கொட்டி கேள்வி கேட்டதற்கு பிறகு இந்த முடிவுக்கு வரீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.